One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவருடைய அரசியல் களம் மிக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ ஒரு பூத் கமிட்டி மாநாடு ஒன்று கோவிலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இப்போ மிகப்பெரிய அளவில் வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்குங்களேன். இப்போ அதிமுகவில் தனிச்சு விஜய் நிற்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் விஜயால் தனிச்சு வெற்றி பெற முடியுமா அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல சார். இப்போ விஜயோடைய அடுத்த கட்ட நகர் என்ன சார்? இல்லை, இப்போ இன்றைக்கி விஜய் கோயமுத்தூரில் விஜய் மிகப்பெரிய பரபரப்பு, ரோடு ஷோ, இப்படியெல்லாம் ஒரு நடிகனாகவே இருக்கிறாரே தவிர இன்னும் ஒரு தலைவனாவதற்கு தகுதி என்ன வேணும்னா, இப்போ அதிமுக திமுக இரண்டும் தான் பெரிய கட்சி. இரண்டு கட்சிகளை தவிர யாரும் நின்று ஆட்சியை பிடிக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய நிலவரம் இப்படி தான் இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கணும், இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கணும். இரண்டு கூட்டணிகளையுமே உருவாக்குவது அதிமுக திமுக தான். இதை தாண்டி மூன்றாவது கூட்டணி உருவாக்கியவர் மறைந்த விஜயகாந்த் தான். மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணியே உருவாக்கினார். ஆனால் அந்த கூட்டணியை உருவாக்கக்கூடிய வலிமை பெற்றிருந்தார் யார்? விஜயகாந்த். 14% வாக்கு வங்கியை இந்த கூட்டணி, அதாவது சிபிஐ, சிபிஎம், இப்படி எல்லா கட்சிகளும், திருமாவளவன் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அந்த தகுதி எந்த கட்சிக்குமே இல்லை. இன்னும் திமுக அணியில் சேரணும், இல்லை அதிமுக அணியில் சேரணும், இல்லை காங்கிரஸ் தனிச்சு நின்று ஒரு கூட்டணி உருவாக்க முடியுமா? முடியாது. சிபிஎம் ஒரு தனிச்சு நின்று மூன்றாவது கூட்டணி உருவாக்க முடியுமா? முடியாது. இப்போ அந்த தகுதி யாருக்குமே இல்லை. சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு 8% வாக்கை 15 வருஷமாக தக்க வைக்கிறார். 4, 5, 6, 7, 8ன்னு சீமா 8% வாக்குக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 15 ஆண்டு காலம் ஆயிருக்கு. இப்போ விஜய் அக்டோபர் 27 கட்சி ஆரம்பித்தார். போன அக்டோபர் 27 தான் கட்சி. இந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. ஆட்சியை பிடிப்பதற்கு என்ன வேணும்னா, திமுக அதிமுக எப்படி உருவாச்சுன்னா, அதிமுக 72ல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவினுடைய முகம் எம்ஜிஆர். விஜய்க்கு எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கான், எத்தனை பேச்சாளர் இருக்கான், தலைமை கழக பேச்சாளர் எத்தனை பேர் இருக்கான்? இப்போ அதுக்கான வழிகளை பார்த்து தான் சார் இருக்காங்க நிறைய. இல்லை, அது 26க்குள்ளே ஆட்சி பிடிக்க முடியாத வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அதுக்கு ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு அந்த தேர்தலில் ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும். 26 தேர்தலில் அதை வைத்து 31க்கு அடுத்த கட்ட நகர்வு தான். நேரடியாக முதலமைச்சர் விஜய் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடலாம். ஏன்னா முன் எப்போதும் இல்லாத மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு இருக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட அவர் கோயம்புத்தூர் நான் ரோட் ஷோ நடத்துகிறேன்னா சொல்லவே இல்லை. அவர் அங்கேருந்து ஹோட்டலுக்கு போகிற வழியில் மக்கள் தண்ணிஸ்டில் கூடி பார்க்குறாங்களா இல்லை, அது ஒரு நடிகனுக்கான. ஏன்னா ஒரு 25 ஆண்டு கால நடிகன். இப்போ அவருக்கு 49-50 வயசாச்சு. 25 ஆண்டு காலமாக நடிக்கிறார். இங்கே சினிமா கிளாமர் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. விஜய் கேரளாவுக்கு போய் சொல்லுங்க, ஒரு வாய் திரும்பி பார்க்க மாட்டான். இல்லை சார், கேரளாலேயும் அவருக்கு பெரிய இல்லை, தமிழன் தான் பார்ப்பான், மலையாளி பார்க்க மாட்டான். அதில் இல்லை சார், பெரிய ஃபேன். இல்லை, அதாங்க கேரளாவில் வாழ் தமிழன் தான் பார்ப்பானே தவிர, இல்லை சார் மலையாளிகளுமே பார்க்குறாங்க. இல்லை, வாய்ப்பே இல்லை சார். அதிகமான மலையாளிகள் ஃபேன்ஸாக இருக்காங்க விஜய்க்கு. இப்போ விஜயோடைய படம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஓடுதோ அதே மாதிரி கேரளாலையும் நிறைய ஓடுது, நல்லா ஓடுது. இல்லை, கேரளாவில் ஓடுங்க, ஆனால் ஓட்டெல்லாம் போட மாட்டான். பிரேம் நசீருக்கு போடாத ஓட்டா, மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கு போடாத, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை. கேரளாவில் அரசியல் நிறைய இருக்குது. கம்யூனிஸ்ட் அரசியல் இருக்குது, காங்கிரஸ் அரசியல் இருக்குது, ஆர்எஸ்எஸ் அரசியல் இருக்குது, முஸ்லீம் அரசியல் இருக்குது, கிறித்துவ அரசியல் இருக்குது. இங்கே அரசியலே இல்லை. திமுக அரசியல் இல்லை, அதிமுக அரசியல் இல்லை. ரெண்டு பேர்ட்டு என்ன அரசியல் இருக்குது? 1000 ரூபா அரசியல் இருக்குது. ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுப்பான், அதுதான் அரசியல். சொந்த கட்சிக்காரனுக்கு 1000 ரூபா கொடுப்பான். எம்ஜிஆர் இருக்கிற வரை எம்ஜிஆர் ரசிகனாக மக்கள் ஓட்டு போட்டான். எம்ஜிஆருக்கு அந்த வாக்கு விழுந்தது. ஆனால் எம்ஜிஆர் மறைவு 87க்கு பிறகு 89-91 திமுக ஆட்சிக்கு வந்தது. அது எம்ஜிஆர் உடைய வாக்கு ரெண்டாக பிரிஞ்சுது. ஜானகி ஜெயன் பிரிஞ்ச பிறகு
திமுகவுடைய 20% வாக்கு அப்படியே முதலமைச்சர் ஆக்குச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தது. ராஜீவ் மரணம் அதிமுக பணம் கொடுக்காம முதலமைச்சர் ஆக்குச்சு. அதே போல் ஜெயலலிதா போட்ட ஆட்டம், வளர்ப்பு மகன், இதை எதிர்த்து திமுகவுக்கு ஓட்டு போட்டான். திமுக மீது அதிருப்தி, அதிமுக ஓட்டு போட்டான். இப்படி தான் தமிழ்நாட்டு அரசியலே தவிர அரசியல் முழுமையாக யார்ட்டையும் போய் சேரல. விஜய் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போவதற்கு என்ன வேணும்னா, அதிமுகவில் 89 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, திமுகவில் 60 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. 60 மாவட்ட செயலாளர்களுடைய நீங்கள் ஒரு நாள் அரசியலுக்கு விஜய் ரசிகர் பண்ணுற மாவட்ட செயலாளர் தாக்கு பிடிக்க மாட்டான். இல்லை இப்போ தானே வராங்க, போக போக கற்றுட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் தானே. அது 10 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம் ஆகும்? 26 சாத்தியம் இல்லை. இல்லை சார், இப்போ அதிமுக திமுக வந்து ஏதாவது நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா அதுக்காக வந்து கடுமையாக இறங்கி வேலை பார்த்து தான் கூட்டத்தை கூட்டணும். ஆனால் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டவே தேவையில்லை. அவங்கள ஒரு சின்ன அறிவிப்பு சொன்னால் போதும், மக்கள் வந்து குமிறாங்களே. இல்லை குமிறாங்க, விஜயை பார்ப்பதற்கு வரானே தவிர இது வாக்கா மாறுமா? இல்லை சார், விஜய் இல்லாத நிகழ்ச்சி கூட மக்கள் கூட்டமாக வராங்களே சார். இல்லைங்க, அது வாக்கா மாறுமா? 26 தேர்தலில் தான் விஜய் அந்த வாக்கை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ 64,000 பூத்து இருக்குது தமிழ்நாட்டில். திமுக அதிமுக 2 பேருமே இது ஓட் லிஸ்ட் கையில் வச்சுருக்கு. நான் பல தேர்தல்களில் நான் பார்த்துருக்க அனுபவம் இருக்குது. ஃபோட்டோவோட இவன் இந்த ஓட்டு யாருக்கு போடுவான், இந்த அதிமுக ஓட்டு, இது திமுக ஓட்டு, இது காங்கிரஸ் ஓட்டு, இது கம்யூனிஸ்ட் ஓட்டு, பேரையும் போட்டாவையும் பார்த்து சொல்லிடுவான். யார்? அந்த வார்டு பகுதி செயலாளர். விஜய் கட்சி பகுதி செயலாளர் அப்படி கணிக்கிறதுக்கு அவனுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? 5 வருஷம் ஆகும். விஜய் கட்சி ரசிகர்கள் பார்த்தா இப்போ கூட்டமாக இருக்கான். அதிமுக திமுகவை போல அந்த மக்களுடைய வாக்கை வாக்கு போட்டியில் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வலு இல்லை அவனுக்கு. ஏன்னா திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்கை எப்படி வாங்குறதுன்னு அவனுக்கு தெரியும். நைட்டே வீட்டில் கொண்டு பணத்தை கொடுத்துருவான், கொலுசை கொடுத்துருவான், தட்டுமுடி சாமானை கொடுத்துருவான். எங்கே? அந்த வாக்காளர்களுக்கு எப்படி கொண்டு சேர்த்துறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். தன்னுடைய ஓட்டு அது, அதிமுக ஓட்டு அது, திமுக ஓட்டு அது, காங்கிரஸ் எல்லா ஓட்டையும் தரம் வாரிய பிரித்து இதில் எங்கே நமக்கு வாக்கு வராது அவர்களை எப்படி பார்க்கணும், அவர்களுக்கு பணம் கொடுக்குறதா, ஓட்டுக்கு 2,000 ரூபா, 5 ஓட்டு இருக்கா 10,000 கொண்டு போய் நைட்டை கவர் எழுதி கொடுத்துருவான். இப்போ அதிமுக எப்படி வச்சுருக்குன்னா 1000 வாக்காளருக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்கு. இதான் பூத்து கமிட்டி, பணம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆட்கள் அவங்க. இல்லை சார், 1000 பேருக்கு ஒருத்தர் போட்டிருக்காங்களா? ஆமாம், அதிமுக தேர்தல் வந்தால் 1000 வாக்குகளுக்கு ஒரு ஆளை போட்டு அவருக்கு 5 பேர் உதவியாளர். 5 பேர் 68,000 வாக்குச்சாவடி இருக்குல்ல. இந்த வாக்குச்சாவடிகளை நீங்கள் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பே இந்த 68,000 வாக்குச்சாவடியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் 10,000 ரூபா கொண்டு கொடுத்துருவான். எவ்வளவு? 10,000 ரூபா கொண்டு சேர்த்துருவான். அப்போ இந்த பூத்து கமிட்டி 5 பேர் கொண்ட பூத்து கமிட்டினா இந்த பூத்து கமிட்டி அதுக்கு ஓட்டர் லிஸ்ட் எடுத்துருவான். எடுத்து படத்தோடு கூடிய அந்த ஓட்டர் லிஸ்ட், இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அதிமுக ஓட்டுது திமுக ஓட்டுதுன்னு பிரிச்சுருவான். யார்? திமுககாரன் அதிமுகவோட கண்டுபிடிச்சிருவான், அதிமுககாரன் திமுகவோட கண்டுபிடிச்சிருவான். இதை ரெண்டையும் கண்டுபிடிக்கக்கூடிய வசதி யாருக்கு இருக்காது? விஜய் கட்சிக்கு இருக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? நம்முடைய வாக்கு எதுன்னு அவனால் கணிக்கவே முடியாது. இந்த அனுபவம் யாருக்கு இல்லை? விஜய் கட்சி ஆட்களுக்கு இல்லை. இது எப்போ வரும்? அவன் இப்போ தான் அந்த இன்னும் கிளையெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. விஜய் கட்சியில் மாவட்ட செயலாளர்களே புஷி ஆனதுலாம் போடலை, காசு வாங்கி போட்டுட்ருக்காரு. இல்லை, மாவட்ட செயலாளர் எல்லா இடத்துக்கும் போட்டாங்கன்னு தகவல் இருக்குது. இல்லை, இப்போ போட்டாங்க ஒரு 2 மாதம் 3 மாதம் முந்தி. அப்போது அவருடைய கட்டுப்பாட்டில் ஒன்றிய செயலாளர் வருவான். ஒன்றிய செயலாளர் கீழே பேரூராட்சி தலைவர், பேரூராட்சி ஊராட்சி கிளைக்கழகம். அப்போது இந்த நெட்வொர்க்கு திமுக அதிமுகவில் 2 தலைமுறையாக இருக்குது, 3 தலைமுறையாக இருக்குது. அவங்க அப்பா கிளை செயலாளர், மகன் கிளை செயலாளர், இப்போ பேரன் கிளை செயலாளர். அந்த பகுதியில் நல்லது கெட்டது, கார்ப்பரேஷன் குப்பை அள்ளுறது, தண்ணி பிடிக்கிறது, கவுன்சிலர் ஆகிறது, இது எல்லாமே திமுக அதிமுகவை சேர்ந்தவன் 1000 பேருக்கு அறிமுகமானவனாக இருப்பான். 1000 பேருக்கும் இப்போ நாம் தமிழரோ
அல்லது விஜய் கட்சியோ இந்த இளைஞனை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு 5 வருஷம் ஆகும், குறைஞ்ச 2-3 வருஷம் ஆகும். எப்படி இருக்கான் அவன்? அவர்களோடு தொடர்ந்து பணியாற்றணும். நிறைய வாய்ப்பு வரும், ரியல் எஸ்டேட் வியாபாரம் வரும். பேரை கெடுத்துட்டானா காலி பண்ணிடுவான். அந்த ஏரியாவில் திமுக அதிமுகவை சேர்ந்த கிளை செயலாளர் அத்தனை பேருடைய மச்சான் மாமன் கல்யாணம் கச்சேரி காது குத்து எல்லாத்துக்கும் எம்எல்ஏ கூட்டு வந்துடுவான். இந்த பக்கம் திமுககாரன் எம்பியை கூட்டு வந்துடுவான், அதிமுககாரன் மாவட்ட செயலர் கூட்டு வந்துடுவான். எங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற காது குத்து கல்யாணம் கச்சேரி எல்லாத்துக்குமே ஒரு 10 கார் வந்து நிற்கும். 10 திமுக கொடியாக கட்டியிருக்கும், அதிமுக கொடியாக கட்டியிருக்கும். அப்போ இதெல்லாம் இயல்பாக இந்த திராவிட இயக்கம் மக்களிடம் ஊடுருவிய ஒரு மிகப்பெரிய சாதனை இது. இதை முறியடிக்கணும்னா எவ்வளோ பெரிய வேலை. விஜய் கட்சியை சேர்ந்தவன் இதை முறியடித்து இவர்களோட முன்னேறணும். அதுதான் இப்போ விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய வேலை. விஜய்க்கும் புஷி ஆனந்துக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இருக்கிற வேலை. இதுதான் பூத்து கமிட்டி. இவர்கள் தான் பொட்டியை நிரப்புகிற அரசியல். ஏதோ ஓட்டு பெட்டியை. அப்போ இந்த ஓட்டு பெட்டிக்கு பணப்பெட்டியும் வேணும். இப்போ பூத் கமிட்டிக்கு போடுற ஆட்களுக்கும் காசு கொடுக்கணுமா சார்? காசு கொடுத்தா வேலை செய்வான். பூத்து கமிட்டியில் வேலை செய்கிறக்கு அவன் ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு டிக் பண்ணிவிட்டு ஆமாம் பூத் ஸ்லிப் எழுதி கொண்டு போய் சொந்த கட்சிக்காரன் கொடுப்பான், திமுககாரன் கொடுக்க மாட்டான். யார்? அதிமுக கேண்டிடேட்டு பூத்து ஸ்லிப்பை எழுதி உங்களுக்கு இந்த பூத்து இத்தனை நம்பர் இந்த பள்ளிக்கூடம் இங்கே போய் ஓட்டு போடுங்கன்னு யாரை? சொந்த கட்சிக்காரன் அத்தனை பேரையும் கொண்டு பூத் ஸ்லிப்பை சேர்த்துருவோம். பூத் ஸ்லிப்பை பார்த்த பிறகு தான் சொந்த கட்சி அந்த கவருக்குள்ளே ஓட்டுக்கு 1000 ரூபான்னு 5 ஓட்டுக்கு 5000 இருக்கும். 5000 ப்ளஸ்ஸு பூத்து ஸ்லிப்பு போய் சேர்ந்துடும். எங்கே? சொந்த கட்சிக்காரன் வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். இதை விஜய் ஆள் செய்வானா? இல்லை சார், 10,000 பேர் நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கே சார். சார் 10,000 பேர் நிரூபிக்கலாம், 64,000 பூத்து இருக்குது, நியமிக்கலாம். நான் சொல்லுகிற வேலையை விஜய் ரசிகர் செய்வானா? செய்ய மாட்டான். இங்கே யார் பொறுப்பு? கோவை, திருப்பூர், நீலகிரி, பொள்ளாச்சி, அப்படியே வேலுமணி. அங்கே 5 மாவட்டத்தில் 5030 சட்டமன்ற உறுப்பினருக்கு யார் பொறுப்பு? வேலுமணி. பணம் எப்படி பாயும்? ஆறாக பாயும். செந்தில் பாலாஜி அங்கே இன்சார்ஜ் வந்த பிறகு வேலுமணிக்கு எதிராக இவர் ஒரு பக்கம் பணம் ஆறாக பாயும். இதில் விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த பல பேர் காணாமல் போயிடுவான். எங்கே காணாமல் போயிடுவான்? இவங்கள்ட்ட காசை வாங்கி செட்டில் ஆயிடுவான் ஈரோடு கிழக்கில். இதை விஜய் ரசிகன் எப்படி சமாளிப்பான்? விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியானம் எல்லாருக்குமே இன்னோவா காரில் எல்லாருக்கும் சாப்பாடு பிரியாணி பொட்டலமாக வருது. என்ன தண்ணி பாட்டில் என்ன வேணுமோ இறங்கிட்டே இருக்குது. காஃபி டீ டிஃபனு இறங்கிட்டே இருக்குது. அதே போல் நாம் தமிழருக்கு ஒரு வேலையும் காணும். இதெல்லாம் தேர்தலில் நடக்கக்கூடிய கூத்து. இந்த கூத்தில் விஜய் ஆள் காணாமல் போயிடுவான். இல்லை சார், விஜய் தரப்புலேயே வந்து புது வியூகங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்கன்ற ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்களே சார். சார் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைமை கழக பேச்சாளர் ஒருத்தர் பேரை சொல்லுங்கள். இல்லை, விஜயுடைய சினிமா கம்பெனி ஆள் தான் அங்கே இருக்கான். விஜய் கம்பெனியுடைய சினிமா கம்பெனி ஆள் தான் இருக்கான். என்ன தெரியும்? அவன் தேர்தலை ஓட்டு போட்டிருப்பானே தவிர தேர்தலை எப்படி நடத்தணுங்கிற விஷயமே தெரியாது. எத்தனை தேர்தலை சந்தித்தார் ஆதவ் அர்ஜுனா? அவர் பேர் செந்தில்குமார் என்ற ஆதவ் அர்ஜுனா எத்தனை தேர்தலை சந்தித்தார்? திமுகவுக்கு பின்னாடி பண மூட்டையோடு உட்காந்துருந்தார். முஷி ஆனந்த் எத்தனை தேர்தலை சந்தித்தார்? பாண்டிச்சேரியில் ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு உதவியாளர். அவர் இறந்த பிறகு அவர் குடும்பம் இவரை நிறுத்தி அந்த பகுதியில் முஸ்லீம் அடர்ந்த வாக்காளர் பகுதி ஜெயிச்சு வந்தார். வேறு அதை தாண்டி அவருக்கு 5000 ஓட்டு போட்டால் எம்எல்ஏ ஆகிட்டார். அவ்வளோதான். தமிழ்நாட்டினுடைய நிலைமை அதிமுக திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலுவான நபரா முஷி ஆனந்த்? விஜய்க்கு எத்தனை தேர்தல் வியூகத்தை உடைச்சி ஜெயிக்கக்கூடிய அறிவு இருக்குது அவருக்கு? ஜான் ஆரோக்கியசாமி எத்தனை தேர்தலை திமுக அதிமுகவை எதிர்கொள்ளக்கூடிய வலுவான ஆள்? ஒன்றுமே இல்லை.
ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. விஜய் 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 விஜய்னு. இந்த விஜயுடைய அரசியல் 26 தேர்தலில் புஷ்ஷுன்னு போயிடும். கண்டிப்பாக எம்ஜிஆரை போல் 72 கட்சி ஆரம்பித்தார், 73 திண்டுக்கல்லில் மாயத்தேவர் எம்பி ஆகினார். அதே 73 பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் அமைச்சார். 77 தமிழ்நாடு முழுக்க பிடிச்சார். இது எம்ஜிஆருக்கு சாத்தியம்னா எம்ஜிஆர் 1949 ஆரம்பிக்கப்பட்ட திமுகவிலிருந்து வர்றாரு. அண்ணா 67 முதலமைச்சர் ஆவதற்கு காரணம் எம்ஜிஆர். எத்தனை வருஷம்? 49, 50, 67, 18 வருஷம் அண்ணாவை முதல்வர் ஆக்குவதற்கு எம்ஜிஆர் உழைச்சிருக்கார். 67லேருந்து 77 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சு? 27 வருஷம் ஆயிருக்கு. எம்ஜிஆர் ஒரு பெரிய கிளாமர். எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய அடையாளம். அவருக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 27 வருஷம் ஆயிருக்கு. அக்டோபர் 27 கட்சி ஆரம்பித்த விஜய் 2026 மே இல்லைன்னா ஏப்ரலில் தேர்தல் முடிஞ்சிடும். சிஎம் ஆயிட முடியுமா? இவ்வளவு வியூகங்கள் வைக்கணும். 90 மாவட்ட செயலாளர்களுமே ஒவ்வொருத்தரும் 5 தேர்தலை சந்தித்தவர்கள். திமுக போடுற வேட்பாளர் இருக்காங்கல்ல, எத்தனை தேர்தலை ஒன்றா தேர்தலுக்கு வேலை செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா எம்எல்ஏன்னு இருப்பாங்க, இல்லைன்னா மாவட்ட செயலர் இருந்திருப்பாங்க. அதிமுக வேட்பாளராக 234 தொகுதியில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் முன்னாள் மந்திரியாக இருப்பான், இல்லை இன்னாள் மந்திரி, இப்படி மந்திரியாக இருந்து மாவட்ட செயலாளராக இருந்து எம்எல்ஏவாக இருந்து வந்தவன் இருப்பான். அப்போது விஜய் ரசிகர்கள் அரசியல் இந்த தேர்தல்லாம் புதுசு. திமுகலேருந்து விலகி அதிமுகலேருந்து விலகிலாம் விஜய் யாரும் வரமாட்டாங்க. புது அரசியல், ஃப்ரெஷ் ஹேண்டு, புது அனுபவம். எப்படி அரசியல் பண்ணணும், எப்படி பூத்து கமிட்டி, எங்கே ஓட்டு போடணும், அந்த ஓட்டு லிஸ்ட்டில் யார் யார் எந்தெந்த தெருவு, எத்தனை வாக்கு நமக்கு வரும், பெண்கள் வாக்கு யார் யாருக்கு நமக்கு வரும், திமுகவுக்கு எது போகும், அதிமுக எது போகும், இது எப்படி நமக்கு மடை மாற்றுவது, இவனுக்கு எப்படி பணம் கொடுக்கறது, அதெல்லாம் வழியே இல்லை. சினிமா பார்க்க போகிறவன் தான் ரசிகன், பாலாபிஷேகம் பண்ணவன் தான் ரசிகன். இவர்களோடு நிற்க முடியுமான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் அதிமுக எல்லாம் ஒவ்வொருத்தரும் யார்? வானத்தை வில்லாக வளைத்தவர்கள். விஜய் ரசிகர்களை கம்பேர் பண்ணி பார்த்தா பால்வடிகிற முகம். இந்த பால்வடிகிற முகம் எப்படி எம்எல்ஏ ஆக முடியும்? மக்கள் ஓட்டு போடுவான். ஆனால் மக்கள் ஓட்டு என்பது ஒரே ஷாட்டில் 25% வந்தால் சாத்தியம்.